ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இலங்கையில் தொடர்ச்சியாக பெய்கிற மழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளம், திக்வா புயல்னு சொல்லி எல்லா மாவட்டத்தையுமே மாறி மாறி ஒழுக்கி கொண்டிருக்குது. ஸோ ஹோப் யூ ஆல் ஸ்டே சேஃப் வித் அடிக்குவேட் ப்ரிகாஷன்ஸ். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அனர்த்த காலத்தில் தேவைப்படுற மிக முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்திருக்கிறேன். இந்த வீடியோ முடியும் வரையும் எல்லோரும் கவனமாக பாருங்கள். இன்றைக்கி வேலை முடிஞ்ச பிறகு இந்த குளிர்லேயும் மழையிலையும் மூழ்கி கொண்டு எங்கே வெளிக்கிட்டேன்னு சொன்னால், நாங்கள் வாங்கின சாமான் எல்லாம் முடிஞ்சுது. நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஈவினிங்கில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸும் எதுவும் இல்லை. ஸோ ஈவினிங் கொஞ்சம் மழை விட்ட டைமை பார்த்து இந்த அடித்த புயல் மழை எல்லாம் எங்களோட ஏரியாவை எப்படி தாக்கியிருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டே ஷாப்பிங் செஞ்சுட்டு வருவோம்னு வெளிக்கிட்டேன். எங்களோட ஏரியாவில் வெள்ளம் வரத்துக்கு சான்ஸே இல்லை, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் போகிற இடமெல்லாம் பெரிய பெரிய மரங்கள். ஸோ அடித்த புயலுக்கு இந்த மரங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்று பார்ப்போம்னு தான் வெளிக்கிட்டேன். ஆனால் ஒரு மரமும் விழுந்த மாதிரி தெரியலை, வெரி வெரி ஸ்ட்ராங் மரம் போல். ஓகே, எங்களோட ரோட்லேயே கிட்ட இருந்த காய்கறிஸுக்கு வந்தாச்சு. மரக்கறி வாங்கணும்னு பார்த்தா எல்லாமே காலியாக இருந்தது. இருந்த மரக்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு. முக்கியமாக பச்சை மிளகாய் முடிஞ்சது, அதை தேடி காய்கறிஸுக்கு வந்தேன், பச்சை மிளகாயும் இல்லை. ஸோ மற்ற திங்ஸையும் வாங்கிக்கொண்டு பக்கத்தில் இந்த கடையில் பச்சை மிளகாய் வாங்கன்னு போனால் அந்த கடையிலையும் பச்சை மிளகாய் இல்லை. எல்லாருமே சாமானெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க போல். அப்படி வரைக்குள்ளே மெட்ட ரூட்டால் வந்து நான் அப்போ தான் ஒரு மரம் ஒன்று விழுந்திருக்கிறத பார்த்தேன். இப்போ தான் சொல்லி முடித்தேன், ஒரு மரமே விழுன்னு பார்த்தா, ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் விழுந்து முறிஞ்சு ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி தான் விழுந்துருக்கணும் போல், க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ திங்ஸையும் வாங்கிட்டு அடுத்த மழை வர்றதுக்கெல்லாம் வந்து வந்து வெளிக்கிட்டேன். வந்து கொஞ்சம் நேரத்துலேயே மழை அடித்து ஊற்றுது, திரும்ப காற்றும் தொடங்கிட்டுது. ஸோ அன்றைக்கி நைட்டும் எதுவும் சம்பவம் இருக்குமோன்னு தான் தோணுது. நிறைய இடங்களில் வெள்ளத்தால் இறந்துருக்குறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மண் சரிவால் இறந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. இந்த அடிக்கிற மழையும் வெள்ளத்துலேயும் நீங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டாலும் அல்லது மற்றவங்களை நிலம் விசாரிக்கிறதுக்கு உங்களோட ஃபோனில் முக்கியமாக பேலன்ஸ் இருக்கணும், அதோட நெட்வொர்க் டேட்டாவும் இருக்கணும். ஆனால் சில பேர் ரீலோட் பண்ணியிருக்கிறதே மறந்துருப்பீங்க. அதோட வைஃபை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நார்மல் டேட்டா இருக்காது, பவர் கட்டானா எதுவுமே செய்யலாது. இந்த டைமில் அவசர தேவைக்காக டயலாக் வந்து ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் கேஷ் 006 கேஷ் டயல் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனி நெட் ஃப்ரீ மினிட்ஸும் எனி நெட் ஃப்ரீ எஸ்எம்எஸ்ஸும் 250 கொடுக்குறாங்க. அதோட 1 GB எனி டைம் டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய ஏரியாவில் அவங்களுக்கு ரீலோட் பண்ண கஷ்டமாக இருக்கும், நிறைய பேருக்கு அவங்களுக்கு நடக்கிற தாக்கங்களை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமாக டேட்டா, அதோட ஃப்ரீ மினிட்ஸும் இருக்கணும். ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். 3 டேஸுக்கு மட்டும்தான் வேலை. நானும் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கும் அந்த ஆஃபர் கிடைச்சிது. ஸோ எல்லோருமே இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ரீலங்கன் இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி கண்டெக்ட்ஸ். வெள்ளம் மற்றும் புயல் பாதிப்பால் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படலாம். அது சம்மந்தமாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கோ அல்லது மெடிக்கல் ஆம்புலன்ஸ் ஹெல்ப் தேவையாண்டாலோ, உங்களோட ஏரியாவில் வந்து பவர் அவுட்டேஜ் ஆகிருக்கலாம், அதோட வாட்டர் சப்ளை கட்டாக இருக்கலாம், அது சம்மந்தமாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, ரோட் சேஃப்டி சம்மந்தமாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, கோஸ்டல் கார்ட்ஸில் ஹெல்ப் தேவைன்னு சொன்னால் அந்தந்த தேவைகளுக்குரிய நம்பர்ஸ் அண்ட் ஹாட்லைன் நம்பர்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கான தேவைகளை இந்த நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு ஹெல்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன தான் இந்த நம்பர்ஸ் இருந்தாலும் இன்னும் சில ஏரியாவில் நெட்வொர்க்கோ பவரோ கிடைக்காமல் இருக்குது. நேற்றிலேருந்து எங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சில கலீக்ஸ் கண்டெக்ட் பண்ண முடியாமல் இருக்குது. அதோட என்னோடய ஸ்டே பண்ணியிருக்கிற போர்டிங் மேட்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து கண்டெக்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க. அவங்களோட ஏரியாவில் இன்னுமே பவர் கிடைக்க இல்லை, அதோட நெட்வொர்க் கிடைக்க இல்லை, நார்மல் கால் எதுவுமே ஒர்க் பண்ணதில்லை. என்ன நிலைமைன்றே தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேஃபாக இருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஸோ எதையுமே விளையாட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க. எது உங்களுக்கு எமர்ஜென்சி தேவைன்னா உடனே இந்த ஹாட்லைன் மூலம் தொடர்பு கொண்டு ஹெல்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா. அவ்வளோதான். ஸ்டே சேஃப் மக்களே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.